இல்ல சார், பாமகவை பத்தி தான் பேசியிருக்காரு. பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறுதோ நிச்சயமா அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக இருந்தால் விசிக இடம்பெறாது என கூறிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில திருமாவளவன் இடம்பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருடைய கருத்து, அவருடைய கொள்கை, அதை பற்றி நான் விமர்சிக்கிறதுக்கு நான் யார்? இல்ல சார், பாமகவை பத்தி தான் பேசியிருக்காரு. பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறுதோ நிச்சயமா அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவரது கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து, கொள்கை, முரண்பாடு அல்லது ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி முகுந்தன் அவருக்கு வன்னியர் சங்கத்துல பதவி தர்றதா ஒரு தகவல் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் உங்க ஊடகத்தின் மூலமாக அதை உறுதி செய்கிறேன். நிச்சயமா அவருக்கு பதவி இருக்கா சார்? முகுந்தனுக்கு நிச்சயமா பதவி கொடுக்க எல்லாருக்கும் பதவி வருது, அவருக்கும் கொடுப்போம். இல்ல, கட்சியில இளைஞர் அணி தலைவர் பதவியில இருந்து அவரு தானா விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு பாமக தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. இதெல்லாம் அவருக்கு வன்னியர் சங்கத்துல பதவி அப்படின்ற ஒரு தகவல் வருது. அவர் கட்சி அது உண்மையா இல்லை. ஆனா நிச்சயமா முகுந்தன் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா சார்? வழங்கப்படும். அது காலம் முடிவு செய்யும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பதவி கொடுக்குறோன்னு அன்புமணி சொல்லியிருந்தாரு. அதை மீறியும் நம்ம தொடர்ந்து பதவி கொடுக்குற மாதிரி இருக்காது. அது அவர் சொல்றது முரண்பாடான கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.